வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெகன் ரெக்கார்ட்ஸ். இது நம்மளோட 2வது விலாக். ஃபஸ்ட்டு விலாகில் உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நிறையா பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் பார்த்துக்கிறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு. அந்த பூஸ்ட் வச்சு தான் அடுத்த வீடியோவை இன்னொன்று சிறப்பாக பண்ணணும்னு ஆசை வரும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த விலாக் எதை பற்றினா, இந்த 2வது விலாக் எதை பற்றினா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பம், நம்ம குட்டி இதுகளுக்கு மட்டும் செய்யணுன்றதில்ல. இந்த பூமிக்கும் இந்த இயற்கைக்கும் ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணும் கட்டாயம். அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த முயற்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. ஆனால் நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிருவீங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த விலாக் போடுவேன்றேன்னு எனக்கு தெரியாது. அங்கங்கே ஒரு ஃபோட்டோஸும் ஒரு வீடியோவும் அந்த மாதிரி எடுத்தால் இதை கோர்வையாக போட்டு இன்றைக்கி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம். அதனால மனிதர்களை என்ன செய்யணும்னா, தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது. அது மிருக வாழ்க்கை. மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும், வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? மரம் நடக்கும். ஒவ்வொரு மரமும் ஒரு இயற்கை காவலர். அதை வெட்டினால் நாம் பாதுகாப்பை இழக்கிறோம். மரங்கள் இல்லாமல் நிலநடுக்கம், பூகம்பம், புயல் போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கக்கூடும். மனிதனின் வாழ்வை மட்டுமல்ல, பூமியின் சமநிலையையும் தாக்கும். எனவே மரங்களை வெட்டாதீர்கள். ஒரு நினைச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்ட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்ட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் விவேக கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக பூமியை காப்பாற்றாத அதில் வாழ்கிற மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும்? மண்ணுக்கான அரசியலை செய்து மண்ணை காத்து வைக்காது மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும்? எங்கே இருக்கிறது உங்கள் பூமி? எங்கே இருக்கிறது உங்கள் ஆறு? எங்கே இருக்கிறது உங்கள் மரங்கள்? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை கார்கள் உங்கள் சாலையில், எத்தனை மரங்கள் உங்கள் வீதியில்? என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி தேவை, குறைஞ்சபட்ச தேவை. கனடா என்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு, தன் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு 10,000 மரங்கள் வைத்திருக்கிறது. ஆனால் 28 மரங்கள் தான் நம் நாட்டில் இருக்கிறது. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடுகள் இருக்கணும். காடின்றி அமையாத நாடு. 33 விழுக்காடு காடுகளால் சூழ்ந்திருக்கணும் ஒரு நாடு. ஆனால் 13 விழுக்காடு தான் இந்தியாவில் இருக்கிறது. அந்த காடுகள் பராமரிக்கப்படுதா, பாதுகாக்கப்படுதா? ஏரியா பேர் வந்து மகாராணி நகர். அந்த மகாராணி நகர் பக்கத்தில் பொன்னையாமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை பூரா இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப காஞ்சி, ரொம்ப வறண்ட நிலமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை, சரி இங்கே ஒரு 10 மரங்களை நட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் இந்த மாதிரி மரங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க சார், ஒரு 10-20 மரங்கள் கொடுங்க, அந்த ஏரியாவில் கொஞ்சம் எம்டி இடங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது, வறண்ட பூமியாக இருக்குது, வச்சு வளர்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நீ எங்கேருந்து வரீங்க சார்? இல்லை சார், நான் மகாராணி நகர் பகுதி மக்களை சேர்ந்தவன். இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது, இப்போ நிறைய ஆக்கிரமிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் அங்கே மரங்கள் வச்சோம்னா எல்லாத்துக்கும் பயன் பெறுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கேட்டேன். அப்படியா, சரி வாங்க போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வெங்கடேஷ் சார்னு கிளம்பி வந்தார். வந்து அந்த இடம்லாம் பார்க்கும்போது, சார் இது ஃபாரஸ்ட்டோட ஏரியா கிடையாது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏரியா. அங்கே பேசி நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் மூலயமா இங்கே வனம் உருவாக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் சார் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், பண்ணுங்கள் சார்னா உடனே அவர் போய் பேசி அங்கே ஒரு 3 ஏக்கர் மட்டும் எடுத்து அந்த 3 ஏக்கரில் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி போர்வெல் போட்டு அங்கே ஜேசிபிலாம் வச்சு அந்த கல் மண் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 100 மரங்கள் நட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பூரா நட்ட மரங்களோட எண்ணிக்கை 500 மரங்கள். 500 மரங்கள் நட்டு அந்த இடத்துல இப்போ வந்து நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அந்த ஆரம்பிச்சு. இந்த நான் மரம் நட ஆரம்பிச்சு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்தில் 500 மரங்கள் நட்டு, அதுவும் போக உள்ளேயே ஷெட்டு போட்டு கொடுத்து அந்த ஷெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? பொதுமக்கள் வந்து நம்ம பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில் நான் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும், பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினச்சிருந்தா நான் கேட்டப்போ ஒரு 10 மரத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் போய் இந்தாங்க வச்சு நட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். நான் போய் கேட்டப்போ அவங்க என் கூடயே வந்து அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கீமை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த 500 மரங்கள் நடுறதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்னோட முயற்சியும் இருக்குது அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
இந்த மரகத பூஞ்சோலை மூலியமா இன்னொரு ஒரு நல்ல காரியம் நடந்தது. என்னன்னா, அந்த 1½ வருஷ காலங்களா அங்க இருக்க லோக்கல்ல இருக்க மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சுச்சு. நிரந்தரமாவும் அந்த கார்டன பராமரிக்கிறதுக்கு 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் டிஎஃப்ஓ வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த டேட்ல நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அந்த டேட்டுக்காண்டி காத்திருந்தோம். அந்த டேட் வந்துச்சு. மரகத பூஞ்சோலை ஓப்பனிங் டே அன்னைக்கு எல்லா பேருமே வந்திருந்தாங்க. நானும் கூப்பிட்டவங்க, கூப்பிடாதவங்க எல்லா பேருமே வந்தாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் சிலம்பம் மாஸ்டர் கண்ணன் அவரோட தலைமையில அந்த பசங்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமா அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையா அமைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 200 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அக்கம் பக்கம் இவங்க எல்லாமே கேள்விப்பட்டு இந்த மாரி மரகத பூஞ்சோலை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் இங்கே வந்து கூடி அவங்கள வரவேற்கும் விதமாக அங்கே வந்து அமைஞ்சிருந்தது. ரொம்ப நல்லா சிறப்பாக அமைஞ்சிருந்தது. ஒரு மாலை பொழுதுல நடந்தது. ரொம்ப எல்லாத்துக்கும் வசதியாயிருச்சு. ஸ்கூல் விட்டு வந்தவங்க போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து அங்கே திறந்து வச்சு அவங்களுக்கு நாங்கள் எல்லா பேரும் மரியாதை பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே போங்க சார்.
அந்த மாதிரியா ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்றுச்சு. அப்புறமா அதுக்கடுத்து அங்க இருக்க மக்களுக்கு பூரா டீ, காஃபி, கொஞ்சம் பிஸ்கட், ஸ்நாக்ஸ் இந்த மாரி எல்லாத்தையும் குடுத்தோம். திருப்பியும் பத்தல. திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா மக்கள் கூட்டம் கொஞ்சம் நாங்க எதிர்பார்த்த விட ஜாஸ்தியா வந்துருச்சு. அப்புறமா அங்கிருந்து வந்த மக்கள் பூரா என்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. "என்னப்பா இவ்வளோ பெரிய இடம் இங்க இருக்குன்னு எங்களுக்கு இப்ப தான்ப்பா தெரியும். இந்த ஊர்க்காரங்க தான் நாங்க. ஆனா எங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு தெரியல. ஆனா இவ்வளோ சிறப்பா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லாருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுனாங்க. அதுவும் ரொம்ப மெச்சக்கூடிய வகையில இருந்துச்சு. இந்த மாதிரியான நெறையா ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட. நம்ம மக்களாக நம்மளும் கொஞ்சம் முன் வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு, இந்த மாரி திட்டங்கள வந்து நம்ம ஏற்படுத்துனோம்னா, அந்தந்த பகுதி வாழ் மக்களும் நல்லா பயன்படுவாங்க. இந்த மாரி உங்க ஏரியாக்கள்ல, உங்கள் பகுதி பக்கத்துல இந்த மாரி இடங்கள் இருந்தா, நீங்க அது கட்டாயம் வந்து ஃபாரஸ்ட்டார்ட்ட போய் நீங்க வந்து அணுகலாம். அவங்களும் இந்த மாரி நமக்கு கட்டாயம் உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரியல. நமக்கும் தெரியல. நானும் போய் கேட்டு, பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு தான் எனக்கே இது தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த ஒரு செயல் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க இந்த அளவெல்லாம் இருக்குது அப்புட்ன்னு நமக்கு தெரிய வர்றதுக்கே நம்ம வந்து அங்க போய் கேட்டா தான் தெரியுது. அதனால நீங்களும் உங்க பகுதிகள்ல இந்த மாரியான இடங்கள் இருந்துச்சுன்னா, கட்டாயம் போயி ஃபாரஸ்ட்ல போய் கேளுங்க. கட்டாயம் அவங்க உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் தனி மனுஷனால நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. எல்லா பேரும் சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தனால தான் இப்ப இந்த மரகதச்சோலை வந்து இவ்வளோ கிரேட்டா அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்க பெண் பிள்ளைகளுக்கும், நம்ம மனைவி மக்களுக்கும் இத வந்து நம்ம ஊக்குவிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காவே மரம் வளர்க்குறதுக்கு, செடி வளர்க்குறதுக்குலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாரி வந்து நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்க பக்கத்துலயோ, உங்க வீட்டுக்கிட்டயோ, உங்க வீட்டு வாசல்லயோ, உங்க வீட்டு கொல்லைப்புறத்துலயோ மரம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. வர்ற உங்களோட குழந்தைகளோட பிறந்தநாள் தினத்தன்றும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு மரக்கன்றுகள வைங்க. ஏன்னா, என் வீட்ல என்னோட மாமியார் வீட்ல நான் என்னோட மூத்த பிள்ளையோட பிறந்தநாள் அப்ப வச்சேன். ஃபர்ஸ்ட்டு பர்த்டே அப்ப. இப்ப அது 8 வருஷ மரமா அது வந்து நிக்குது. அந்த மரத்தினால பயன்படுறவங்க நெறைய குருவி, காக்கா எல்லாமே அங்க கூடு கட்டியிருக்கு. கார் நிப்பாட்டுறாங்க, மாடுகள கட்டுறாங்க. அந்த மாரியான ஒரு பயன்படுற அளவுக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கோட பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு மரமும் நடுற மாரி நீங்க வந்து கட்டாயம் நீங்க வந்து வற்புறுத்தணும். நீங்களும் அத செயல்முறைப்படுத்தணும். இதன் மூலியமா நான் சொல்லிக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த விஷயங்கள் பூரா வந்து நடந்து முடிஞ்சு, அதுக்கடுத்து காலையில நானுமே வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டேன். நான் போன பிறகு தான் அந்த இடத்துல உள்ள அந்த இயற்கை காட்சி, அந்த ஏர்லி மார்னிங் அந்த 6 மணிக்கு நம்ம அத பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. அதனால நான் ஒரு மன அமைதி பட்டுச்சு அந்த இடத்துல உட்காரும்போது. ஒரு மலைப்பாங்கான இடத்துல எல்லா பேரும் வந்து அங்க உட்காந்து வாக்கிங் போறாங்க, வைக்கிறாங்கன்னு பயன்படுறாங்கன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாரியான வீடியோக்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து இதில போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணதோட நிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் குடுங்க. இதுக்கப்புறம் இந்த பூங்கால என்னென்ன பண்ணலான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இதுக்கடுத்து இந்த பூஞ்சோலையில என்னென்ன அப்டேட் வருதுன்ற அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.